அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆயிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்கரகதி பெற்றிருக்கார். இப்போ 6ஆம் இடத்தில் வக்கரகதி பெற்றிருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தோம்னா உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். கடன்கள் எல்லாமே குறையும். நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா ருண சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, அதாவது உடல் நலத்தை பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர சத்ருக்கள் பார்க்கக்கூடிய இடம், கடன் வர்றதை பார்க்கக்கூடிய இடம். இந்த இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவானே வக்ரகதி அடைகிறதுனால புதிய கடன் எதுவும் இருக்காது. இருக்கக்கூடிய கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை சற்று பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கும். ஏதாவது சற்று பின்னடைவு அப்படின்னா உடல் நலத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தடையானால் உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருக்கும். ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவானே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அதை தவிர இப்போ வக்ரகதி அடைஞ்சதுனால அதிலெல்லாம் நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுவும் பார்த்தடையானால் குரு பகவான் 15/10/2024 15/2/2025 வரலும் இருக்கார். 11/2/2025 வரலும் இருக்கார். கிட்டத்தட்ட 120 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த 120 நாளில் பார்த்தடையானால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நவாம்சத்தில் குரு பகவான் கன்னியா ராசியில் இருக்கும் பொழுது, அதாவது செவ்வாய் நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது பார்த்தலையானால் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனா இவ்வளோ நாளாக கடனுக்காக வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா கடன் நிறைய கொடுத்து வச்சுருப்பீங்க, மார்க்கெட்டில் கடன் அதிகமாக இருந்திருக்கும். அந்த கடன்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக காசு போட்டு ஃபர்தராக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சூரியனும் ரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். சிவராஜ யோகம் அமையிறது. சிவராஜ யோகம் வக்கரம் பெற்ற குருவை சூரியன் சமசப்தம பார்வையான 180 டிகிரியில் குருவும் பார்க்க சூரியனும் பார்க்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். இந்த சிவராஜ யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். அதை தவிர பார்த்தலையானால் 6ஆம் இடத்தில் வக்கர குரு இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், புதிய அரசாங்க வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் கான்ட்ராக்டுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர இந்த இது எஜுகேஷ்னல் சிஸ்டம்ஸில் இருக்கிறவா, அதாவது ப்ரொஃபஸர்ஸு, டியூஷன் டீச்சர்ஸு, டியூஷன் ஆப்ஸ் வச்சு நடத்துகிறவா, டியூஷன் கிளாஸஸ் வச்சு நடத்துகிறவங்க, இப்போ குழந்தை மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இவ்வளவு நாளாக உடல் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். உடல் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் அப்படின்னா பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், அதை தவிர அதாவது கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து சார்ந்த பிரச்சனைகள், சர்க்கரை சார்ந்த நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தலையானால் ஆப்ரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது வக்ரகதி அடைகிறதுனால அது எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் வக்ரகதியில் கிட்டத்தட்ட 11ஆம் மாதத்துலேருந்து 1ஆம் மாதம் வரலும் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், அதுக்கப்புறம் ரோகிணி 4ஆம் பாதத்தில் 2த்துலேயும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கே 10ஆம் இடத்துல இருக்கிறதா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நவாம்சத்தில் 9ஆம் இதில் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர பிரகாரம் அவர் ஏரிய நட்சத்திரம் செவ்வாய் 1ஆம் பாதம்ன்றதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
படிப்பு துறையில் இருக்கிறவங்க, அதாவது கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி நிச்சயமாக அமையிறது. இந்த குரு வக்கர பயிற்சியில் பெரிதும் நல்ல ஒரு விஷயத்தை பெறக்கூடிய இந்த ராசி அப்படின்னு சொல்வதுன்னா தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்த குரு பகவான் இப்போ வக்கரகதி அடையிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஆகாத காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக ஆகும். அதை தவிர பார்த்தீங்களே, ஏன்னால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர எந்த இடத்துல நீங்கள் போனோம்னாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை, சுயகௌரவம், கம்பீரம் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிராளிகளை அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த பயிற்சியில் பார்த்தோம்னா குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் போயிட்டு அங்கே ஆதிநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அங்கே ஒரு வஸ்திரம், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் குரு பகவானுக்கு உண்டான வைணவத்தலம்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது அவர் வக்கரத்தில் நிவர்த்தி அடைஞ்சுடுறார். ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதிக்கு அடைஞ்சுடுறார். அக்டோபர் 15ஆம் தேதிக்கு குரு பகவான் வக்கரகதி அடைகிறார். அதனால் ஒரு 15-20 நாளில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. இப்போது குரு பகவானின் வக்கரகதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம், பேச்சில் நல்ல வளம் இருக்கும். அதை தவிர முகப்பொலிவு இருக்கும். அதை தவிர நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது சரியாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பதவி, புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அதுவாக கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது வக்கரகதியில் 5ஆம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னா குழந்தை பிராப்தி, இப்போ குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் இந்த குரு வக்கர பயிற்சி முடிகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு தனித்த குருவாக இருந்து வக்கரகதி அடையிறதுனால குழந்தை பிராப்தியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது இந்த IVF பண்ணிக்கிறவா, இந்த மாதிரியான குழந்தை பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. இது எப்போ வரலாம்? இது குரு வக்கர பயிற்சி இருக்குது அப்படின்னா 15/10 11/2/2025 வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 120 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம் அப்படின்றத பொறுமையாக சொல்லுறோம். 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பாதிக்கிறது. இதன் மூலியமாக என்னென்னா சில தடங்கள் வரும். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக பண்ணுறதன் மூலியமாக குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு 4 மாதம் காலகட்டம் தான். சரி, இந்த 4 மாதமும் மொத்தமுமே அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன்னா 4 மாதத்தில் பார்த்தோம்னா முதல் மாதம் 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் கார்த்திகை மாதமாகவும் போகிறது. இதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து சூரியனின் பார்வையில் இருக்கார், சமசப்தம பார்வையில். அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமத்தில் சூரியனை பார்க்குறார். விருச்சிகத்தில் சூரிய பகவான் வரார். இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும். சிவராஜ யோகம்னு இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரகதியில் குரு இருக்கும் பொழுது வரக்கூடிய யோகம் இது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். அதாவது 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டம். புதிய பதவி சேரும், அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல, அதாவது செவ்வாயின் முதல் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல வரும். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிறு தொல்லைகள் கொடுக்கும். உடல்நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 15/11 15/12 வரலும் உண்டான காலகட்டத்தில். அதனால் புதுசாக எந்த முயற்சியும் வேண்டாம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும்.
இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அப்படின்னா வேலை தொழில் செய்யும் மூலியமாக நிச்சயமான பாக்கியம் வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பழைய ஆசிரியர்கள், நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பழைய ஆசிரியர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பழைய ஆசிரியர்கள், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இவாளெல்லாம் போய் பார்க்குறது, ப்ரொஃபஸர்ஸை போய் பார்க்குறது, உங்களை நன்னெறிப்படுத்தினவர்களை போய் பார்க்குறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியே பார்க்குறார், 5ஆம் இடத்துல இருக்கார். இதனால் இந்த இடங்களெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் வலுப்பெற்று போகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் வக்கர கதியில் பார்க்குறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகணும் படிக்கிறதுக்குன்னும் பொழுது அது கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வெளிநாட்டில் போய் இந்த யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு அது ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பிப்ரவரி மாதம் வரலும் அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது, இந்த பேங்க்கில் லோனுக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாகனங்களுக்குன்னு வீடு மனை இதுக்கு லேண்டுக்கு வாங்கிறதுக்குன்னு இது பார்த்துன்னு இருப்பீங்க லோனுக்கு, அது கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மற்றபடி பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமாளை போய் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்.